ஃப்ரானிகேஷன், விபச்சாரம். இந்த வேர்டு நீங்க பைபிள்ல நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆண்டவர் பேசின காரியங்கள்ல நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் இந்த விபச்சாரம் சொல்லும் பொழுது, அல்லது இந்த ஃப்ரானிகேஷன் இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்லும் போது எதை மீன் பண்றாரு? நமக்கு ஓப்பனாகவே தெரியும். நிறைய இடத்துல அதாவது செக்ஷுவல் சின்னுக்காக இதை ஆண்டவர் டைரக்டாகவே பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது இந்த விபச்சாரங்கிற வார்த்தையை எப்படி அவர் மீன் பண்ணாருன்னா, ஆண்டவரை விட்டு வேற எந்த தெய்வர்களையும் அது விபச்சாரமான சந்ததியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதோட அடுத்த லெவல், ஓகேங்களா, அடுத்த லெவல் பழைய ஏற்பாட்டிலையும் விபச்சாரங்கள் உண்டு, உண்மையா இருக்கணும், மேரேஜ் கவர்னன்ட்லயும் உண்மையா இருக்கணும், எல்லாமே அதுவும் இருந்து. ஆனா இந்த ரெண்டு மீனிங்குமே ஒரு எக்ஸாக்டா பொருந்தி போகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆண்டவருக்கு துரோகம் செய்து, இயேசுவுக்கு துரோகம் செய்து வேற ஒரு விக்கிரகத்தையோ வேற ஒரு கடவுளையோ நான் வணங்குறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதையும் விபச்சாரமா பாக்குறாரு. ஏன்னா மணவாளன் ஆகிய இயேசு, மணவாட்டி ஆகிய சபை, இந்த கான்செப்டை வச்சுதான் பழைய ஏற்பாட்டிலேயே இந்த ஃப்ரானிகேஷன் அல்லது விபச்சாரங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப டீட்டெயில்டாவே கொண்டு வர்றார். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் தோ அவங்க செக்ஷுவல் சின், அவங்களோட பாடியில செக்ஷுவல் சின் பண்ணாலும் அவங்களோட இருதயத்துல ஆண்டவரை விட்டு வெளியில எப்போ நிறைய தடவை போயிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் தெளிவாகவே அவங்கள விபச்சார சந்ததியே, மாய்மாலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு சொல்லி நிறைய காரியங்கள் பேசுறத பார்க்கிறோம். ஒரு கம்பேரிட்டிவ்ல அவர் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ என்னைக்கு அந்த உறவை உடைச்சிட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறோமோ, ஆண்டவருடைய உறவுலையும் சரி, அதாவது அதே போல இங்க பூமியில ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உறவை உடைச்சிட்டு வெளியில என்ன நடந்தாலும், வெளியில யார நம்ம லவ் பண்ணாலும் சரி, அல்லது மாம்சத்துல அவங்க தவறான காரியங்கள் ஈடுபட்டாலும் சரி, அது எல்லாமே விபச்சாரங்கிற ஒரு கேட்டகரியில முடியுது. சரி, இதை குறித்தது கொஞ்சம் நம்ம பைபிள்ல என்ன குறித்து எதெல்லாம் இன்னைக்கு நம்ம விபச்சாரம் சொல்லி பார்க்கலாம். இது ரெண்டு கேட்டகரி நீங்க பார்த்துட்டோம். ஒண்ணு, ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒரு தெய்வர்களையும் விக்கிரகத்தை வணங்கும் போது விபச்சாரம் சொல்றாரு. இன்னொன்னு நம்ம லெவல், அதாவது நம்மளுடைய கேட்டகரி பார்க்கும்போது மாம்சத்துல செய்கின்ற காரியங்கள். புதிய ஏற்பாட்டுல இன்னும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்துல செய்கின்ற காரியங்கள். அப்ப இந்த மூணு கேட்டகரியுமே இந்த ஃப்ரானிகேஷன்லயோ அல்லது இந்த விபச்சாரத்திலேயே வந்துடும். ஒண்ணு, ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரை தூரம் தள்ளி ஆண்டவர் தான் மெய்தேவன் என்று எண்ணாமல் வேற ஒரு தேவர்களை வணங்கும் பொழுது விபச்சாரமாகவும். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா, உன் கணவன் மனைவி மத்தியில இருக்கிற அந்த உறவை விட்டுட்டு வெளியில ஒரு அன்வான்ட் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி காரியங்கள் இருந்தா அதுவும் விபச்சாரமாகவும். இது மாம்சத்தில் நடக்கக்கூடியது. இன்னொன்னு, ஆவியில நடக்கக்கூடிய காரியங்கள், அதாவது உங்களோட மனதில், உங்களுடைய இருதயத்துல இச்சையான காரியங்கள் தோன்றுறது, மற்றவங்களை பத்தி தவறாக சிந்திக்கிறது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே இதுல அடங்கும். இந்த ஃப்ரானிகேஷன் எப்படி, இந்த நேம் எங்கிருந்து டிரைவ் ஆச்சுன்னா, கிரீக்ல இதோட வேர்டு எப்படி இருக்குன்னா, போர்னியா, ஓகேங்களா, PORNEIA, போர்னியா. இதுல இருந்து அந்த போர்னோகிராஃபி எல்லாம் வந்தது, ஓகேங்களா. இன்னைக்கு அன்வான்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, போர்னோகிராஃபி வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதன் மூலமாக அநேக பாவத்துல வாழ்ந்து கொண்டு அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுல அது இப்போ ஒரு கேஷுவலாகவே அது ஒரு காமனாக, முந்தைய ஒரு காலத்துல அது எல்லாமே பிளாக்டு, பெய்டுன்றதுல இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீ, கேஷுவல், ஈவன் இன்க்ளூடிங் உங்களை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால்ஸ்ல கூட இந்த மாதிரி அன்வான்ட் இமேஜஸ், அன்வான்ட் வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் இன்னைக்கு எப்படியாவது மேன்கைண்ட உழ வைக்கணும். மேன்கைண்ட உழ வைக்கணும்னா there are 3 ways, ஓகேங்களா. ஒரு பக்கம் ஆண்டவரை இல்லாமல், ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற ஒரு விபச்சாரக்காரனும், ஓகேங்களா. அதே போல அவனோட மாம்சம் சொல்லும் பொழுது இந்த சரீரம் தான் பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தணும். இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தணும்னா அவன் எடுக்கிற ஒரு ஆயுதம் மாம்சத்துல செய்கின்ற பாவங்கள், அதான் ஒரு விபச்சாரமாக இருக்கிறது. அவுட் சைட் த மேரேஜ், ஓகேங்களா, அவுட் சைட் த மேரேஜ் ஆர் பிஃபோர் மேரேஜ் இப்படி நடக்கிற பாவங்கள், இதெல்லாமே மாம்சத்துக்கு விரோதமாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளால இருக்கிற அந்த சோலை கெடுக்கணும்னா அந்த சோல்லையும்
இந்த நீங்க பாக்குறதின் மூலமாக, கேட்கறதின் மூலமாக எதுவுமே செய்ய மாட்டீங்க, மாம்சத்துல செய்ய மாட்டீங்க. கண்களின் மூலமாக வருகின்ற இச்சைகள், மாம்ச ரீதியா தோணுகின்ற ஒரு இச்சைகள், இது எல்லாமே உள்ளால டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகும். அப்ப அந்த அந்த கிரீக் வேர்ட் அந்த அந்த ப்ரோனியால இருந்து ப்ரோனோகிராஃபி டெரிவாச்சு. அப்போ இதுல எங்க இருந்து கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஏன்னா இந்த ஃபார்னிகேஷன் இது வந்து இதோட ஆக்சுவல் மீனிங் கிரீக்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோனியா, இந்த ப்ரோனியால இருந்து ப்ரோனோகிராஃபி. ஸோ ப்ரோனோகிராஃபியே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஏ ஃபார்னிகேஷன். ஓகேங்களா? விபச்சாரம் சொல்லும் பொழுது போனோகிராஃபியும் அதுலதான் அடங்குது. அப்போ எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு காமனா ஜென்ரிக்கா நிறைய காரியங்கள் பேசுறது எல்லாமே பைபிள் அது ஒரு பாவம் சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே அதுல போட்டிருக்குது. ஓகேங்களா? இதுல நீங்க நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இது வந்து 3 கேட்டகரியா நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகேங்களா? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து பகிரங்கமாக he was very much cautious about the people going away from God. அததான் ஆண்டவர் விக்கிரகம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆல்சோ we have a commandment. அந்த 10 கட்டளைகளிலும் நம்ம வந்து சரீரத்துல உண்மையா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, அதெல்லாமே அதுலயும் இருக்கு. பட் ஆண்டவர் வந்து ஸ்பெசிபிக்கா பிரதியட்சமாக அவரோட ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவர் வந்து ரொம்ப காஷியஸா இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்துல அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் மாம்சத்துல பரிசுத்தாவியானவர் வந்து ஆளுகை செய்யறதுக்காக மாம்சத்தை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு போக்கஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. இல்ல இப்போ அதாவது புதிய ஏற்பாட்டுகள் பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கு அப்புறம் உள்ளால இல்ல வெளியில நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற பாவம் மாம்சத்துல செய்வதை காட்டிலும் தங்களுடைய இருதயத்துல செய்கின்ற பாவம் அதிகமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஃபார்னிகேஷன் எப்படிங்க இருதயத்துல செய்ய முடியும்? ஓகே, மாம்சத்துல செய்கின்ற பாவம் தெரியுங்க. ஆனா அதே நேரத்துல இருதயத்துல எப்படி செய்யறது? நம்ம ஒரு பொண்ணை இச்சையா பாக்குறது நிமித்தமாக இந்த மாதிரி அன்வான்ட் வெப்சைட்ஸ், அன்வான்ட் ரீல்ஸ் அண்ட் ஸ்க்ரால்ஸ் நீங்க பார்க்கும்போது பிக்சர்ஸ், ரோட்ல ஒட்டி இருக்கிற பிக்சர்ஸ், அல்லது துணிகரமாக செய்கின்ற சில பாவங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போலாமே, கொஞ்சம் நம்ம பார்த்தா என்ன ஆயிரப்போகுது, லெடஸ் நான் தான் மாம்சத்துல எதுவுமே செய்யலையே, என் கண்களால மட்டும்தானே கொஞ்சம் நான் என்ஜாய் பண்றேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக. சில பேர்லாம் தனிமையா இருக்கும்போது ஐயோ நான் தனியா இருக்கிறேன், எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தென் ஐ எம் ஸ்பெண்டிங் மை டைம் இன் தீஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்ற காரியங்களும் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ அது ஆப்வியஸ்லி எங்க கொண்டு போய் போகுதுன்னா, it will disconnect the relationship with the Lord. It will defile your body. பரிசுத்தாவியானவர் உங்களோட சரீரத்துல வந்து உட்கார முடியாது, ஆளுகை செய்ய முடியாது, வாசம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஆலயம் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு ஞாபகம் வருது, ஒரு பெரிய நீங்க போற சர்ச் சண்டே மார்னிங் சர்வீஸ் தான் ஆலயம் நினைக்கிறேன். நீங்களும் நானும் தான் ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்துக்கணும். இல்லைங்களா? நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அநேக நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில அன்வான்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மளை அழிவுக்கு நேராக கொண்டு போகுது. the truth will set us free. வேதம் சொல்றது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அதே நேரத்துல ஃபால்ஸ் will bound. ஓகேங்களா? நம்மளை கட்டுக்குள்ளாக கொண்டு வந்துடும். இன்னைக்கெல்லாம் நம்ம கட்டை பத்தி பேசுறோம். ஐயோ எனக்குள்ளாக ஒரு பாண்டேஜஸ் இருக்கு, நான் முன்னேறவே முடியல, வளரவே முடியல, ஆசீர்வாதம் தடையா இருக்குது. எங்கன்னு பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல பிசாசு கட்டி வச்சிருவோம். The moment you fall into these kinds of sins, ஒரு பாண்டேஜ் உங்களுக்குள்ளாக பிசாசு அழகாகவே ஒரு பாண்டேஜ் அவன் போட்டுட்டு போயிடுவான், கட்டி விட்டுருவோம். ஓகேங்களா? நீங்க அசைக்க முடியாதபடி, நீங்க வளராதபடி, நீங்க வந்து அழிவுக்கு ஏதுவான வழிக்கு நோக்கி உங்க கையை கட்டி போட்டு இழுத்து போய் கொண்டிருப்போம். அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம நினைப்போம் எல்லாமே நல்லாதான் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் the way towards our destiny, அது வந்து அந்த ட்ராக் மாறிடும். ஓகேங்களா? சோ அப்போ இதுல when I talk about the fornication, we have to be very careful in these 3 areas. One is the relationship with the Lord, okay, and the relation on your body. உங்களுடைய சரீரத்தை நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பாதுகாக்கிறீங்க, பரிசுத்தமா வைக்கிறீங்க. Until your marriage, keep your body holy, keep your body safe. ஓகேங்களா? யாருக்காக? உங்களுடைய மேரேஜ் கவர்னன்ட்காக மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவருக்காக. ஓகேங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் செய்வதற்காக. keep yourself holy, keep yourself safe. And also அந்த third level of the fornications நீங்க பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்துல யாரை நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கெல்லாம் வந்து காமன் டேர்ம்,
ஓகேங்களா, சைட் அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் வந்து ஒரு இன்னைக்கு வந்து யூத் மத்தியில இந்த இந்த காலத்து ஜென்ரேஷன் மத்தியில இட் ஹாஸ் பிகம் வெரி காமன். நான் லவ் பண்றேன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. இட்ஸ் ஆல் லஸ்ட், இட்ஸ் நாட் லவ். ஐ நெவர் கால் இட் அஸ் லவ். ஓகேங்களா, எனிதிங் which is away from the marriage, it's called as lust. ஓகேங்களா, எது அவங்க அவங்க என்னதான் வந்து சாக்கு போக்கு சொன்னாலும் there is a lust behind the thing outside the marriage. ஓகேங்களா, ஒரு மேரேஜுக்கு உள்ளாடதான் ஆண்டவர் வந்து அந்த கவர்னன்ட் ஆண்டவர் வைக்கிறாரு, உடன்படிக்கை ஆண்டவர் வைக்கிறாரு. ஒரு கணவன் மனைவி போலதான் ஆண்டவர் வந்து மணவாளன் மணவாட்டியாக நம்மளை பார்க்கிறார். So we have to keep ourselves, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலையும் we have to be true, and also the physical level and also the inside level. இந்த ரெண்டுத்திலையும் ஓகேங்களா, நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல்னு சொல்லும் பொழுது நீங்களும் இயேசுவுக்கு உண்மையா இருக்கணும். ஓகேங்களா, சில பேருக்கு வந்து தேவைங்கிறது வரும்போது மட்டும் ஆண்டவர்கிட்ட வருவாங்க, அல்லது மற்றது வேற எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிடுவோம், அங்கேயும் போவாங்க, அங்கேயும் காணிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற அதுவும் ஒரு fornication. And also the second thing is, if you're not true to your marriage life, that is a fornication. Definitely அந்த சின்லே வாழ்ந்துகிட்டு இருந்தா it leads to destruction and hell. There is no other option. And the third thing, your internally, ஓகேங்களா, உங்களுடைய சோல், உங்களுடைய ஹார்ட், உங்களோட மைண்ட், how it is captured, whether உங்களோட தாட் எப்படி ஓடிட்டு இருக்கு, அது எல்லாமே இந்த 3 ஏரியாலுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா we have to definitely address. ஓகேங்களா, சிலருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஏரியால ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஏரியா ஆண்டவருக்குள்ளாக தான் இருப்பாங்க, மேரேஜ் விஷயத்துல அவங்க ரொம்ப ட்ரூவா இருப்பாங்க. ஆனா உள்ளால நடக்கிறது யாருக்குமே தெரியாது, அது ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா, நாட் ஈவன் டு யுவர் ஸ்பௌஸ். ஓகேங்களா, அவங்களுக்கு எதுக்குமே அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, அதான் பாருங்களேன், இந்த Ephesians 5:3 பாத்தீங்கன்னா, there be no sexual immorality, impurity or greed among you, such sins have no place among God's people. ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில எதெல்லாம் இருக்க செக்ஷுவல் இம்மாரலிட்டி, இம்பியூரிட்டி அண்ட் கிரீட். ஓகேங்களா, இது மூணுமே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில இதுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ மற்றது எல்லாமே வந்து ஃப்ளஷ்க்கு அவுட் சைடில் பண்ணுற காரியங்கள் ஃப்ளஷுக்கு பண்ணும்போது ஸோ தட் டிஸ்ட்ராய்ஸ் அவர் பாடி. அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம பாடியிலே கிடைக்கும், நம்ம ஜென்ரேஷனில் அது போகும். அந்த சின்னோட கான்சிக்வன்சஸ் வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி கேரிட். அன்லஸ் நம்ம ஒரு ஃபர்கிவ் கேட்காம ஆண்டவர் மன்னிக்கலைன்னா பாடியில் பண்ணுற சின், செக்ஷுவலாக பண்ணுற சின் எல்லாமே அது ஒரு கர்ஸ் ஆக இட் கோஸ் டுவர்ட்ஸ் த ஜென்ரேஷன். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைங்களா, நான் வந்து பயப்படுத்துறேன்னு சொல்ல வருது, இதெல்லாமே நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் சில நேரத்துல நம்மளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படலை, நம்மளுடைய பிள்ளைகள் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போய் மாட்டிருக்காங்கன்னா, there is somewhere we have given the whole on this. இல்லைங்களா, அது கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். this fornication இந்த கடைசி காலத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ரொம்ப கேஷுவலாக இன்னைக்கு வந்து இட்ஸ் வைட் ஸ்ப்ரெடிங். முந்தைய ஒரு காலத்துல வந்து இட் வாஸ் சம்வேர் அவுட், பட் நவ் இட் இஸ் ஆன் யுவர் பாம் ஆஃப் யுவர் ஹேண்ட். உங்களுடைய கையில வந்துருச்சு. கையில எல்லாமே நீங்க வந்து இந்த ஃபார்னிகேஷன் சொல்ற எல்லா காரியத்தையும் உங்க கை மூலமாவே நீங்க செய்யலாம், நீங்க மொபைல் மூலமாவே நீங்க செய்யலாம். அந்த அளவுக்கு திஸ் டெக்னாலஜி ஹேஸ் கரப்டட். ஒரு பக்கம் எவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இட் இஸ் கரப்டிங் திஸ் ஜென்ரேஷன். ஸோ வி ஹேவ் டு பி வெரி காட். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளுடைய சிந்தனையை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளோட சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும். மாசற்றவர்களாக அவரோட வருகையில நாம எல்லாருமே காணப்படணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.